ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா மந்தானா கால்ல கட்டோட நடக்க முடியாம நொண்டி நொண்டி வந்து வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு வரக்கூடிய இந்த ஒரு வீடியோ பாக்குற பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா மந்தானா தனக்கு கால்ல அடிபட்டதை பத்தி ஆல்ரெடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியே போட்டோவோட ஷேர் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது தனக்கு எதிர்பாராத விதமா சின்ன காயம் ஏற்பட்டுருச்சுனோ, இது சரியாக சில வாரங்கள் இல்லைனா சில மாதங்கள் கூட ஆகலாம். நம்பிக்கையோட இருக்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே தமா, சிக்கந்தர் மற்றும் குபேரா மூவிஸோட செட்டுக்கு வருவேன்னு நினைக்கிறேன். லேண்ட் ஆகிறதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தன்னுடைய டைரக்டர்ஸ் கிட்டயும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா மந்தானா ஹிந்தியில நடிச்சிருக்கக்கூடிய சாவான்ற படத்தோட ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் ரீசெண்டா நடந்தது. இதுல கலந்துக்கிறதுக்காக ஹைதராபாத் ஏர்போர்ட்ல கார்ல வந்து இறங்கின ரஷ்மிகா நொண்டிக்கிட்டே வந்து வீல் சேர்ல உட்கார்ந்தது மட்டும் இல்லாம தன்னை அடையாளப்படுத்திட கூடாதுன்னு சொல்லி தலையில கேப்பும் ஃபேஸ்ல மாஸ்கும் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் ஏர்போர்ட்ல இருந்தவங்களாம் அது ரஷ்மிகா தான் கண்டுபிடிச்சு கெட் வெல் சூன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரலானதை தொடர்ந்து ரஷ்மிகாவோட ஃபேன்ஸ் பலரும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இதை தொடர்ந்து சாவா மூவி ட்ரைலர் லான்ச் ஈவென்ட்ல ரஷ்மிகா வீல் சேரோட கலந்துக்கிட்டு மேடையில ஏறும்போது நொண்டிக்கிட்டே போய் பேசியிருக்காங்க. சோ இந்த வீடியோவும் இப்ப வைரல் ஆகி பலரும் இவங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு வராங்க.